வென்றான் என்றான் மழையென கழுடும் கண்ணான் ஆசம் போயிற்றார் போல பதுமத்தோன் படையும் இல்லை நாசம் போய் எய்தும் நம்பி தம்பிக்கு நடுக்கவில்லை வீசும் போர்க்களத்து விழுந்த சேனையும் மூலம் பெய்ய நீசன் போர் வெல்வதுண்டோ என்று உடல் நிலையில் நின்றார். உணர்வதன் முன்னம் இன்னே உற்றுழி ஒரு உதவுவதற்கு ஒத்த துணைவர்கள் துஞ்சலிலார் உணர்கனின் துருவி தேடி கொணர்வன் விரைவு என கொள்ளி ஒன்று அங்கை கொண்டான். கையில கொள்ளிக்கட்டை எடுத்து தேடுற புணரியின் உதர வெள்ளத்து ஒரு தனி விரைவில் போனான். அது கொள்ளிக்கட்டை எடுத்து தேடி போய் அனுமாரை பார்த்துட்டார். வாயும் அடித்து இரண்டு கையும் உருக்கி தன் வயிற செங்கண் தீவுக கனகக்குன்றின் திரண்ட தோன்மழையை தீண்ட 1000 கோடி யானை பெரும் புனத்தாமழி மேலான் காய் சினத்த அனுமனும் கடல் கடந்தானை கண்டான். கடல் கடந்தான் கண்டு தன் கண்களூடு மழை என கருணிவார உண்டு உயிர் என்பது உன்னி உடற்கனை ஒன்று ஒன்றுவாக உண்டு உதிர் உன்னின் இன்று மேல விரைவில் வாங்கி கொண்டல் நீர் குழந்து கோல முகத்தினை குளிரச் செய்தான். அனுமன் ராமனை பற்றி உற்சாகினான். உயிர்ப்பு முன்முதித்த பின்னர் ரோமங்கள் சிலிர்ப்ப ஊறி உயர்ப்பு உள்ளதாக கண்கள் விழித்தன மேனி வெல்ல பெயர்த்தில் வாய் புனல் வந்தூர விக்கலம் பிறந்ததாக அயர்த்திறன் ராமநாமம் வாழ்த்தினன் அமரராத்தார். ராமநாமத்தை சொல்ற ஆஞ்சநேயர் அழுகையோடு உவகை உற்ற வீடனன் ஆர்வம் கூற தழுவினன் அவனும் சாலம் அன்போடு தழுவித்த கோய் வழியில் அன்றே அறவள்ளல் என்றவன் வலியன் என்றான். சொழுதனன் உலகம் ஒன்றும் தலையின் மேலும் கொள்ளும் சூயான். இருவரும் சாம்பனை தேடி சென்றார்கள். ஜாம்பவான் அன்பு தன் தம்பி மேல் ஆத்து அறிவினை மயக்க ஐயன் சும்பினோடு சுயிலன் ஆனான். உணர்வை இனி தொடர்ந்த பின்னே என்பூந்து எய்தும் என அறிகிறன் என்றதோடும் தன் பெரும் தகைமை கோர்த்த சாம்பன்யம் தலையன் என்றான். அறிந்திலன் அவனை ஆண்டும் கண்டிலன் ஆவியாக்கை பிறந்திலன் உடன் ஒன்றும் பெருந்திலன் பெயர்ந்தேன் என்று செறிந்ததான் நிருந்தன் வேந்தன் உரை செய்ய காலின் செம்மல் காலன காற்று காற்றின் மனிதன் இரு திறம் அவனுக்கு இல்லை நாடுதும் ஏகி என்றான். அன்னவன் தன்னை கண்டால் ஆணையே அறக்கற்கெல்லாம் மன்னவான் நம்மை ஈண்டு வாழ்விக்கு உபாயம் அல்லாம். நமக்கு உபாயம் சொல்லுவான்னு ஜாம்பவான தேடினவராய் என்னதும் உய்ந்தோம் ஐயா ஏகுதும் விரைவில் என்றார். சில நெறி இருளில் சென்றால் சாம்பனை விதியில் சேர்ந்தார். ஜாம்பவான தேடின்னு போற வயசுல பெரியவரோடையோ இதுதான் ராமாயணத்தில் கற்றுக்கணும். அவன் கட்டம் வந்தவன நேர பெரிய பணத்தான தேடிட்டு போறான். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள்லாம் என்ன பண்ற அப்பா வேண்டாம் சொத்து வேணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். கஷ்டம் வரும்போது அப்பாவுக்கு தான் போன் பண்ணுவோம், அம்மாவுக்கு தான் கஷ்டம் சொல்றேன். என்ன பண்ணி சொல்லிட்டு வந்த கேட்டு இந்த பொம்பளோட ஊர் சுற்றிட்டு இருந்தேன் சொல்றேன். அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஊர் சுற்றினேன். ஒரு 5 லட்சம் குடும்பம் அனையாசம். ஆமா அதுதான் நடந்துருக்கு சமுதாயத்தில். ஏன் என்ன காரணம்? அது ஆரம்பத்திலிருந்தே பெரியவாளை மதிச்சு பெரியவாளோடய இருந்தால் கஷ்டம் வராது. அதுதான் உபநேயத்தில் நான் தினம் சொல்றேன். கேட்கறவா சௌகமா இருக்கு, கேட்காதவா கஷ்டப்படும். பெரியவா பக்கத்தில் இருக்க நமக்கு சௌக்கியம் தானே. எரிகின்ற மூப்பினாலும் ஏவுண்ட நோவினாலும் அறிகின்ற துன்பத்தாலும் ஆறும் இருப்பு அடங்கி ஒன்றும் தெரிகின்றது இல்லா மம்மர் சிந்தையின் எனினும் வீரன் வருகின்ற சுவட்டை ஓர்ந்தான் செருகளால் வைரத்தோடான் அரக்கனோ என்னை ஆளும் அண்ணனோ அனுமந்தானோ இரக்கமுற்று அருள வந்த தேவரோ முனிவரோயோ மரக்கடவார்கள் அல்ல மாற்றலர் மலைந்து போனார் உறக்க உள்ளரோ என்ன கருதினன் பொறுமல் தீர்ந்தான். வந்து அயல் நின்று குன்றின் வார்த்து வீடு அருவிமான சிந்திய கண்ணின் நீரார் இயங்குவர் தம்மை தேற்றி கண்ணில் அருவி மாறி ஜலம் விட்டு அழுதானாம் ஆஞ்சநேயர் விபீஷணன். அந்தமிழ் குணத்தீர் யாவீர் அணுகீர் என்றான். ஐயா உய்ந்தனம் உய்ந்தோம் என்ற வீடனன் உரையை கேட்டான். மற்ற அயல் நின்றான் யாவன் என்ன மாருதியும் வாழி குற்றமா அனுமன் நின்றேன் சொல்லுதனன் என்று கூற
அவருக்கு வயசாகிட்டு கண் தெரியல, யார் நிற்கிறா பக்கத்துலன்னு கேட்குறது. ஆஞ்சநேயர் இற்றனம் ஐயா எல்லோம் எழுந்தனம் எழுந்தோம் என்ன உற்ற பேர் உவகையார் ஓங்கினன் ஊற்றம் மிக்கான் சாம்பன் மருத்துமலை கொணர வழி கூறி அனுமன் ஏறு. போய் சஞ்சீவி பருவத்தை கொண்டாங்க. மருத்துமலைன்னு பேர் தமிழ். விரிஞ்சந்தன் படை என்றாலும் வேதத்தின் வேதம் அல்ல அறிந்தவன் தன்னை என்று ஆற்றிலது எனும் ஆற்றல் தெரிந்தனன் முன்னே என்றான் செய்தனன் தெரித்தி என்றான் பெருந்தகை துன்ப வெள்ளத்தூர் உளான் பெருமை என்றான். இதுல என்ன வேடிக்கைன்னா இந்த ஜாம்பவான அவதரிச்சது பிரம்மாதம். புரியல? அவன் பிரம்மாத்திரம் தான் போட்டான், அதுக்கு மருந்து சொல்றான். அவன் தான் புரியுதா உங்களுக்கு? அவன் அத்திரம் போட்டான், ஆளே இங்கதான் இருக்க. அந்த விவரம் அவனுக்கு தெரியுமா? அதுதான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மாத்திரத்தை போட்டான், பிரம்மா இங்க இருக்க ஜாம்பவான். இப்ப அவர் தான் யோசனை சொல்றான், இதை எப்படி ஜெயிக்கணும். அன்னவன் தன்மை கண்டால் ஆற்றுமோ ஆக்கை வேறே இன்னுயிர் ஒன்றே மூலத்து இருவரும் ஒருவரேயால் இன்னது கிடைப்ப தாழாது இங்கு இனி வைப்பின் முன்னம் கொள்வை இயல் வைரத்தோளாய் மறுத்து போய் கொணர்தி 70 வெள்ளத்தோறும் ராமனும் 70 வெள்ளம் சைன்யமும் ராமனும் இளையகோவும் முழுதும் இவ்வுலகம் மூன்றும் நல்லறம் மூர்த்திதானும் வழி இல்லாமலையும் உன்னால் வாழ்ந்த நாரும் மைந்தா பொழுது இறை தாழாது என் சொல் நெறித்தர கருதி பொழுது போத்து கூட கொண்டாங்க. பின்பு உலகை இக்கடல் என பெயர்த்ததன் பின் யோஜனைகள் பேச நின்ற 9000 கடந்தால் 9000 யோஜனை கடக்கணும். இமயம் எனும் குலவரையை உறுதி இமயமலைக்கு போகணும். உற்றால் தன் பெருமை ஓர் 2000 உலது யோஜனை பின் தவிர போனால் முன்பு உள்ள யோஜனை எல்லாம் முற்றினை பொற்கூடம் சென்று உறுதி போய்பா. அங்க போய் நீ அங்கேருந்து 2000 வந்து பொற்கூடம் ஏமக்கூடம்னு அங்க போய் எடுத்துருப்பா. அம்மலைக்கு 9000 உள்ளதால் அந்த ஏமக்கூட பருவத்துக்கு 9000 யோஜனை. நிடதம் எனும் நிடத தேசம் செம்மலையாம் உளவாய அத்தனை யோஜனை கடந்தால் சென்று காட்டி எம்மலைக்கும் பெரிதாய வடமலையை அம்மலையின் அகலம் எண்ணின் மொய் மலைந்த தின்தோளாய் 30,000 யோஜனை 30,000 மேருவினை கடந்து அப்பால் 9000 உல யோஜனை விட்டால் நேரணுதும் நிலகி நீலகிரி தான் 2000 உல யோஜனை நிற்கும் மாருதி மற்ற அதற்கு யோஜனை 4000 மருந்து வைக்கும் கால் வரையை காண்டி மற்ற அது காணாய் துயர் கரையும் காண்டி அந்த தாண்டி போய் யோஜனை இத்தனை யோஜனை தாண்ட நம்ம ரொம்ப யோஜனை பண்ணுவோம். யோஜனை பண்ணாத ஆளா அமைச்சர் நம்மகிட்ட இப்படி யாராவது சொன்னா யோஜனை பண்ணுவோம். பக்கத்துல என்னடா யோஜனை போய் வாங்கிட்டு வாங்கணும். 10 மணி அன்னைக்கே சொன்னேனே இந்த பாலம் போடுற போது கிட்டத்தட்ட 2 நிறுத்திருக்கு 15 கிலோமீட்டர் அப்படிங்கிற 10 மைல் 12 கிலோமீட்டருங்கிற 9 மைல் 10 மைலே வச்சுக்கணும். ஒரு போடா இருக்கு. இன்னும் பின்ன அது மாண்டாவிக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகைகளாக கிண்டாலும் பொறுத்து விக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிடைப்பதொன்றும் மீண்டையும் தம் ஊர்வை ஒரு அருள்வது ஓர்மை மருந்து முட நீ வீரா ஆண்டி ஏகி கொடர்த்தி என அடையாளத்தோடும் உரைத்தான். அறிவில் மிக்கான் அடையாளத்தோடு சொன்னான். அறிவில் மிக்கான் சஞ்சீவி பருவத்தை கொண்ட அதான் அவர் பேர் சஞ்சீவி ராயன் பேர். ஆஞ்சநேயர் தாசன் பாட சொல்லுவார் சஞ்சீவி ராயன் ஸ்மரணமாகுங்கள். எதுக்கு பயப்படுறேன்? தாசர் பாட கன்னடத்தில் சொல்லுவார் சஞ்சீவி ராயான்னு கூப்பிடு. அஞ்சி கன்யா த கையா எதுக்கு பயப்படுறேன்? சஜ்ஜன் அதுக்கு 10 பயப்படாதீங்கோ. அஞ்சி கன்யா த கையா சஜ்ஜன் அதுக்கு அஞ்சி கன்யா த கையா சஞ்சீவீராய ஸ்மரணம் ஆகுங்க. அஞ்சி கன்யா த கையா எதுக்கு பயப்படுற? சஞ்சீவீராய இருக்கா நம்ம கூடவே. நீங்க பயப்படக்கூடாது. அம்மா பக்கத்திலே அதான் அனுமார் இந்தூர் மடம் இருக்குன்னா கன்னட பிராமணம் பூஜை பண்ற அனுமார் இருந்தா தான் அந்தூர் சுபிட்டமா சந்தேகமே படாது. கன்னட பாப்பா தான்
அனுமாரம் மடியா ஆச்சாரம் இங்கே இருக்கணும் இருந்துதான் இருக்கா பார்த்தேன். ஆமா பக்கத்துல அந்த வால் கோட்டைய நேற்றுக்கு போயிட்டு வந்தேன் ராகவேந்திர மடம் வா அதான் ராகவேந்திர சாமி அனுமார கும்பிட்டு பாடுறேன். அப்புறம் அனுமார் மேலே அவர் பாடின பாட்டு பாடணும். அடுத்த சனிக்கே ஆஞ்சநேய உற்சவம் பண்ணுவோங்க. புரந்தரதாசர் பாட்டு பூரா பாடினேன். அர்த்தம் சொல்றேன். ஆமாம் அப்படி பாடிட்டு இன்னும் மருந்து ஒரு நான்கும் பயோததின கடல் பார்க்கடல் கணக்கிய ஞான்று எழுந்த தேவர் புண்ணிய அமைத்தனர் மறைக்கு மட்டாத பரிந்துடலில் உலகம் மூன்றும் தன்னிருந்தாள் உள்ளடக்கி பொலி பொழுதில் யான் முரசம் சாற்றும் வேலை அன்னவை கண்டு உயாவுதலும் சொல் முனிவர் அவற்றை ஏற்க அறிவித்தனரால் எனக்கு எப்படி தெரியும் கேட்கறியா? இந்திராதி தேவான மத்திரமலையை கொண்டு கடைஞ்ச போது வந்து அந்த மருத்து மலை அது அங்க போய் விழுந்தது. அப்போ பெருமாள் உலகத்தை அளக்கிற போது அவர் கால் உலகம் பூரா பரவிச்சு. இவர் உலகத்தை அளக்கிற போது நான் தான் முரசு கொட்டினேன். அது இவர் தான் உலகம் பூரா அவர் கால் பரவரிடம் பூரா முரசு ஒலித்தார். யாரு முதல் முரசொலி கொண்டு வந்ததே ஜாம்பவான். அதனால முரசொலி விழா எடுக்க வேண்டியது ஜாம்பவான். அது தெரிஞ்சு ஆமா அவர் முரசு ஒலித்தார். அதாவது யாங்க கம்பன் சொல்றான் பாருங்க. தான் இருத்தால் அடங்க பொலி யான் முரசும் சாற்றும் வேலை அன்னவை கண்டு உயவாது சொல் முனிவர் அவற்றை ஏற்க அறிவித்தரால் நான் ஒழித்து கொண்டு போனேன். அப்பதான் முனிவர்கள் சொன்னார், இம்மருந்து காத்து உரையும் தெய்வங்கள் எண்ணிலாவான் இறங்காயாருக்கும் நெய் மருந்து படராகில்லா நெடுநேமி படையும் அவற்றுடனே நிற்கும் பொய் மருங்கின் இல்லாதாய் புரிகின்ற காரியத்தின் பொதுமை நோக்கி கை மருந்து உண்டாம் என்னை காவாய் என்று அப்புறம் போய் கரட்டும் என்றான். அனுமார் மருந்து எடுத்துன்னு வருது. பெரிய வடிவம் அவர் போடுற விஸ்வரூபம் எடுத்துக்கிறார். இங்கு இதுவே பணியாகில் இறந்தோரும் பிறந்தோரை எம் கோர்க்கு யாரும் தீங்கு இடையூறு எய்தாமல் தெருத்திதீர் போகிற சொல்லி அவரை தீர்ந்தான். ஓங்கினால் வாழ்மெடு முகத்தை உற்றால் ஆகாத வரைக்கும் போய் நிற்கிறாராம். பொன் தோல் இரண்டும் திசையோடு ஒக்க வீங்கின ஆகாயத்தை விழுங்கினே என வளர்ந்தேன். வேதம் போல்வான் வேதம் மாதிரி வளர்ந்தார். கோளோடு தாரகைகள் கோத்தமைந்த மணியார கோவை போன்ற தோளோடு தோளகலம் 1000 யோஜனை அளவு சொல்ல ஒன்னா. தோளோடு தோல் 1000 யோஜனையா? ஒரு தோளுக்கு ஒரு தோல். தாளோடு தாழ் பெயர்க்க இடம் இல்லாது இங்க கீழே பூமியில இடம் இல்லையா அவர் திருவடியை வைக்க. ஆயின இலங்கை கடற்கை வீச நீளோடு திசை போது விசைத்து எழுவான். உருவத்தின் நிலையீதம்மா வால் விசைத்து கை நிமிர்ந்து வாயினையும் சிறிது அகல வகுத்து வாயில் என்ன அகலமா வச்சிருந்தார். மானக்கால் நிலத்திடை ஊன்றி உரம் நெருக்கி கழுத்தினையும் சுருக்கி காட்டி தோல் மயிர் குந்தளம் சிரிப்ப. மயிர் குந்தளம், ஆமா மயிர் செறிவுகள். குந்தளம்னாலே மயிர் தான். விசைத்து எழுந்தான். அவ்விலங்கை துளங்கி சூழ்ந்த வேலையில் புக்கு அழுந்தியது ஒரு மரக்கலம் போல் சுரித்து உடைய விசையத்தோழான். இவர் லெங்கை ஒரு அமுத்தி கிளம்பினார் பார்ப்போம். கப்பல் முதக்கிற மாதிரி முதல்ல லெங்க அந்த ஊர் மரக்கலம் மாதிரி. ஆமா அனுமன் வேகத்தால் என்ன நடந்ததுன்னா கிழிந்தன. நம்ம சொல்ற போது எவனா கிழிஞ்சது போ அப்படிங்கிறாங்க. அது அனுமான் தெரிஞ்சு வந்தது. இப்ப என்ன உபயோகப்படுத்துறோம் தெரிஞ்சுக்கணும். கிழிந்தன மாமழை குலங்கள் கிழ்ந்தது நீண்டு அகல்வேலை கிழக்கும் மேற்கும் பொழிந்தனம். மீன் தொடர்ந்து எழுந்த பொறுப்பிடம் தருக்குலம் பிறவும் பொங்கி அழிந்தனவானவர்மான மாகாயத்தை இடையன பேர் அசனி என விழுந்தன. நீர்க்கடல் அழுந்த ஏரின மேல் கீரின போய் திசைகளெல்லாம் பாய்ந்தனன்.
அங்கு அப்பொழுதத்தே பருவரைகள் என பலவும் படபாகத்தில் சாய்ந்தன. பேர் உடல் பிறந்த சண்ட மாருதம் வீச தாதை சால. சண்ட மாருதம்னா காத்து. அவர் பறக்கத்துக்கு காத்து உறுதுணையா இருந்தது. ஏன் இல்லாம இருக்கும்? அவ அப்பா தானே காத்து. தாதை சால, தாதைனா அப்பா. ஓய்ந்தனம் என்று உரை செய்ய விசிப்போட அவ அப்பாவே இவர் இவ்வளவு வேகமா போற போது அவ அப்பா பயப்பட்டார. காத்து ரொம்ப வேகமா போறாங்க. அதான் ஒரு வச்சன, தாய் 8 அடினா குட்டி 16 அடி. வாயு புத்திரன் ஓடிடும். அதுலேருந்து வந்ததுதான். விசும்போடு படர்கின்றால் ஒரு வேகத்தால் காய்ந்தன வேலைகள் மேகம் கரிந்தன வெந்து எரிந்த பெருங்கானம் எல்லாம். கடல் கடல் முன்னே நிமிர்ந்து ஓட, கால் பின்னே தொடர்ந்து ஓட. கால்ல காத்து, கடல் கடல் முன்னால் ஓடுறது. கடியின் செல்வான் உடல் முனே செல உள்ளம் கடை குழையாய் செல. செல்வான் உருவை நோக்கி அடல் முன்னே தொடங்கிய நாள் ஆழ்கடல் சூழ் இலங்கையிலும் அரக்கர் வாழும் சிடல் முன்னீர் இடைப்படுத்து பிறந்து மறித்திறன் நம் துயர் என்றார் தேவர் எல்லாம். அனுமனை கண்ட வானவர் தேவெல்லாம் அங்கேருந்து பார்க்கிறார். அவன் பறக்கிற விதத்தை பார்க்கிறார். மேகத்தின் பதம் கடந்து வெண்கதிரும் தன் கதிரும் விரைவில் செல்லும் மாகத்தில் நெருக்கி அப்பால் வானமில் குலம் விளங்கும் வரம்பு நீங்கி போகத்தில் நெறி கடந்தார் புகலிடங்கள் பிற்பட போய். பூவின் வந்த ஏகத்து அந்தணன். பூவின் வந்த அந்தணன்னா பிரம்மா. இருக்கை இனி சேர்த்து அன்றாம் என எழுந்து சென்றான். போகத்தின் நெறி கடந்தால் புகலிடங்கள் பிற்பட போயினார். சிற்றின்ப நெறியை கடந்தவர்களால் தபசினர்கள், தபசிகள் இருக்கிற இடத்தெல்லாம் கடந்து போறாராம். பாத நாட்டு உரைகின்றார் மய கருணன் மல்விசையால் மாயன் வைகும் தான நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். எங்க போறான்னு தெரியலையே. கருடாழ்வார் சுமந்துட்டு போற பெருமாள் இருக்கிற வைகுண்டத்துக்கு போறானா? சிலர்கள் விழிஞ்சந்தான் தன் ஏழை நாட்டு எழுகின்றான் என்று உரைத்தார். சிலர்கள் ஈசன் என. இது யார் வரா? பிரம்மா வராரா? பகவான் வரானா? ஈசன் அல்லால் போன நாட்டை போக வல்லாரோ இவர் முக்கண்ணன் முக்கண் புனிதன் என்றார். இவனை பார்த்தா சிவன் மாதிரி தெரிகிறது. சிவன் தானே அன்பாரா வந்திருக்கு. வேண்டு உருவம் கொண்டு எழுந்து விளையாடுகின்றான். மெய் வேதம் 4 தீண்டு உருவன் அல்லாத திருமாலே இவன் என்றார். வேதமே தீண்டக்கூடிய திருமால் இவன். தெரிய நோக்கி காண்டும் என இமைப்பதன் முன் கற்புலம் கடந்தகலம் இன்னும் காண்பின் மீண்டு வரும் தரநல்லன் விட்டு வீட்டுலகம் பூமென்றார் மேன்மேல் உள்ளார். உரு என்றார் சிலர்கள் ஒளி என்றார் சிலர்கள் ஒளிரும் மேனி அரு என்றார் சிலர்கள் அண்டத்து அப்புறம் என்று உலகம் காக்கும் கரு என்றார் சிலர்கள் மற்ற என்றார் சிலர்கள் கடலை தாவி செருவென்றார் நிலை ஒன்றும் தெரியலார் உலக அனைத்தும் தெரியும் சென்றார். வாசனான் மலர்வந்தன் உலகளவும் நிமிர்ந்தன மேல் பானமான காசம் ஆகின எல்லாம் கறந்து தனது உருவினிடையே கனகத் தோள்கள் வீச வான் முகடு புரிஞ்ச இசைத்து எழுவான் உடல் பிறந்த முழக்கம் விம்ம ஆசை காவலர் தலைகள் புதிர் எறிந்தார் விதிர் எறிந்த அந்த கோலம் தொடுத்த நான்மலை வானோர் முனிவரே முதல் சொன்னோர் அடுத்த நான்மலைகள் ஓதி வாழ்த்தலால் அவுணர் வேந்தன் கொடுத்த நாள் அளந்து கொண்ட குரலனார் புரிய பாதம். அன்னைக்கு உலகத்தை அளந்த பெருமாள் மாதிரி கொடுத்த நாள், மகாபலி கொடுத்த நாள் அளந்து கொண்ட குரலார் புரிய பாதம். அவன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க திருக்குறள் சொல்லும்போது, அளவில் சிறியவன் அளவிட அரியவன். எப்படி பலம் போட்டு பெருமாள் அவன் பார்க்க குற்ற, ஆனா அவன் பெருமை அளவிட முடியும். அளவில் சிறியவன் அளவிட அரியவன் மறுபோவன். அதான் இந்த இடத்துல சொல்றேன். அளந்து கொண்ட குரலனார் குறிய பாதம் எடுத்த நாள் ஒத்தது அண்ணன் எழுந்த நாள் உலகத்தில். அனுமார் போற வேகம் உலகத்தை அளந்த பெருமாள் மாதிரி போறாராம். தேவரும் முனிவர் தாம் சித்தரும் தெரிவையாரும் மூவகை உலகின் உள்ளார் உலக உலகையால் தொடர்ந்து மொய்த்தால் தூவின மணியும் சார்ந்தும் சுண்ணமும் பல மலரும் தொத்த
பூவுடை அமரர் தெய்வத்தனி என விசும்பில் போனான். கைலாயத்தை வணங்கிட்டு போறார். இமயமால் மலையை ஊற்றால் அன்புடை வைப்பினோரும் கமையுடை முனிவர் மற்றும் அரண் நெறி கலந்தோர் எல்லாம் அமைகளின் கருமம் என்று வாழ்த்தினார். எல்லா ரிஷிகளும் கைலாய மலையில் இருக்கிற அப்புறம் ஆஞ்சநேயரை வாழ்த்தினார், உன்னோட எண்ணம் நடக்கும்னு. அதற்கு அப்பால் உமையும் ஒரு பாகன் வைக்கும் கையிலை கண்டு உவகை உற்றார். உமையோர் பாகன் இருக்கிற அந்த கைலாய மலையை கண்டு சந்தோஷப்பட்டாராம். அவர் தானே வந்திருக்க, வேற ஊரும் எடுத்துட்டு தன்னை இடத்த பார்த்தோன்னு. இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஊர் வழியாக ட்ரெயின் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு ஊர் வழியாக போகிறோன்னு நம்ம ஊர்னு எட்டி பார்ப்போம். இப்போ நான் மதுரையில் திருநெல்வேலியில் உபன்யாசத்தை முடிச்சுட்டு ட்ரெயினில் போகிறேன்னா எங்கள் சீரகம் தாண்டவும் இன்னும் கும்பிடுவேன். திருச்சி போகிறோம், டிடி வருவான், கதவு திறந்து நிற்கப்படாதுன்னு. சில சமயம் எனக்கு இந்த சைடு பர்த்து கிடைக்கும், உட்காண்டே பார்க்கலாம். இந்த சீரகம் தாண்டி போகும். அதில் வேடிக்கை என்னென்னா சில சமயம் ஸ்ரீரங்கத்தில் கிராசிங்னு போட்டுருவான் என் ட்ரெயின். நான் கேட்பேன், கேட்கமாங்க இல்லை நிற்கும் வண்டி மக்கள் இறங்கி கும்பிடுவேன். கோபுரத்தை விழுந்து சேவிச்சுட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்குவேன். சில சமயம் வண்டி வேகமாக போகும், வேகமாக போனாலும் அஜ்ஞானம் விடாது, கதவை கிட்ட பிடிச்சி நிற்பேன். கோபுரம் வந்து சேவிக்கணும்னு டிடி வரல, இங்கே நிற்கக்கூடாது. நான் இப்போ இந்த சீரகம் தாண்டட்டும், சீரகத்தை சேவிச்சுட்டு படுத்துக்கிறேன். அப்படியா என்ன கும்பிடுவோம் அப்படின்மா அவா கும்பிட்டு அப்புறம் போய் படுத்துக்குவேன். திருச்சி வரும்போது முடிச்சுட்டுவேன் கரெக்டாக. நல்லா தூங்குவேன். இந்த திருநெல்வேலியில் ட்ரெயினில் கிளம்புறப்போ, மதுரையில் கிளம்புற போதோ பாட்டியில் நல்லா தூங்குவேன். டபக்குன்னு முழுப்பு வரும். அப்படி புகுந்து பார்ப்பேன், வண்டி ஜங்ஷனுக்குள்ளே நுழையும் கரெக்டாக. மூஞ்சி இறங்கிட்டு டீயை குடிப்பேன் வாங்கி ரெடியாக நிற்பேன். எங்கள் சீரகம் எப்படா தாண்டும், மலைக்கோட்டை எப்போ வரும். அவளுக்கு அவ பிராந்தியம் வரும்போது தோணும். அனுமார் வட